மனமா வச்சுட்டு செயல்படுத்திட்டு போகுது. அப்போ உடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ பட்டினத்தாரோட ஒரு பாடல், ஊனுக்குள்ளே நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்றறிந்து நலனழிந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்றாரு. இந்த உடலுக்குள்ளதான் அந்த இறைவனே குடியிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்காம இந்த உடலை நான் பேணி பாதுகாக்காம அழிஞ்சிட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ திருமந்திரத்துல ஒரு பாடல், திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இலைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவமரம் வேற்றுணையாமை அப்படின்றது. இப்போ இந்த வினை பதிவை தீர்க்கிறதுக்கு தவமும் அறநெறியும் வேணும் அப்படின்னு சொல்லும். இப்ப அந்த தவம் நல்லா பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா இந்த உடல் நல்லா இருக்கணும். இப்ப நம்மளோடது மனவளக்கலைன்னு சொல்லுவோம். அப்ப மனத்தை தானே வளப்படுத்தணும். எதுக்கு உடற்பயிற்சி அப்படின்னு சொல்ல வரும்போது ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, தவத்துல உட்காருன்னு சொன்னா 10 நிமிஷம் கூட உட்கார முடியல. அதனாலதான் மகரிஷி என்ன பண்ணாங்க, முதல்ல உடம்புக்கான உடற்பயிற்சியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தீட்சை கொடுக்கறது, தவம் சொல்லி கொடுக்கறதுலாம் இருக்கட்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருமூலர் என்ன சொன்னார்னா, உடம்பினை முன்னம் இழுக்கென்றேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இப்படி நிறைய மகான்கள் அந்த உடம்போட பெருமையை பத்தி அவ்வளோ சொல்றாங்க. முதல்ல அதை பத்தி நான் அறியாம இருந்தேன். ஆனா அந்த உடம்புக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த உடம்ப நான் அந்த அளவு போற்றி பாதுகாக்கிறேன் அப்படின்றத திருமூலர் அதோட உடலோட பெருமையை சொல்றாரு. மகரிஷியோட ஒரு கவிதை முதல்ல படிக்கும் போது அந்த அளவுக்கு எனக்கு புரியல. ஒரு எக்ஸாமுக்காக படிச்சு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஆடியாருக்கு பிசிபிக்காக போயிருக்கும் போது அதே பாடலை மறுபடியும் பாடுறேன். அப்போ அவ்வளோ உணர்வுபூர்வமா இருக்கு. நீங்க எல்லாருமே உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது வீழ்ந்த பின்னே வினை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ என் உள் நிறைந்து என்னை மீட்டு. நிஜமாவே அந்த பாடல் படிக்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துச்சு. அது அர்த்தம் புரிஞ்சப்புறம் எக்ஸாமுக்காக படிக்கும் போது புரியல. அங்க உட்காந்து அவரோட இடத்துல இருந்து சிந்திக்கும் போது சிந்தித்தே தெளிவாய் சொல்லுவாங்க. அப்போ சில வார்த்தைகள் அங்க புரிஞ்சுது. புரியும் போது அப்படியே ஆனந்த கண்ணீர். அப்போ நம்ம முன்னாடிலாம் நினைச்சுக்கிறோம் இப்படி இருக்கோமே அப்படி இருக்கோமேன்னு தான் எல்லாரும் குறைப்பட்டுக்கிறாங்க அந்த உடம்போட அருமை புரியாம. ஆனா அந்த உடம்பு ஏன் வந்தது, அது எங்க போகணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த அர்த்தங்கள் புரிஞ்சதுக்கு அப்புறமா உடம்பு அவ்வளோ பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்றது, அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா அந்த உடற்பயிற்சி அவர் கொடுத்துருக்காரு, தியானங்கள் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு குரு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. இப்போ திருமந்திரம் 10வது திருமுறையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடலில் துவங்கிய வேடம் உயிர்காகா உடன் கலன்றால் வேடம் உடனே கடலும் உடலுயிர் உண்மை என்று உணர்ந்து கொள்ளாதார் கடலில் அகப்பட்ட கட்டையத்தாரே அப்படின்னாங்க. அதாவது உடம்புல பொருத்தப்பட்ட வேடங்கள் அப்படின்னா, இப்ப நான் வெகு சங்கரி இந்த உடம்புல இருக்குது. இப்ப போனதுக்கு அப்புறம் அந்த வேடம் உயிருக்கு சொந்தம் கிடையாது. அந்த உயிர் இன்னொரு உடம்போட சேர்ந்து வேற வேடம் எடுத்து அந்த பிறவியில போயிட்டு இருக்கும் முக்தி அடைகிற வரைக்கும். அப்படி இருக்கும் போது உடம்பு நீங்கிடும், உயிர் வேற இடத்துக்கு செல்லும். அந்த வேடம் உடம்போடய போக முடியாது. அப்ப என்ன பண்ணும், இந்த உடம்பு உயிர் கொஞ்ச காலம் தங்கி இருக்கிற ஒரு இடம் தான், வாடகையே கொடுக்காம உள்ள இப்படி இருக்குது. அப்போ அந்த உண்மையை நம்ம உணர்ந்து இதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, கடல்ல ஒரு மரக்கட்டை இருந்துச்சுன்னா அந்த அலைகளுக்கு ஏத்தாப்புல எப்படி அலைஞ்சு திரிஞ்சு அவஸ்தப்படுமோ அதே மாதிரி நம்மளும் அதை புரிஞ்சிக்கலன்னா அடுத்த உடல்னு அந்த உயிரானதை எடுத்துக்கிட்டு அந்த பிறவியிலேயே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல முக்திக்கு அர்த்தம் புரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம உடல் தூய்மை மன தூய்மை எல்லாம் பெற்றால்தான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு. நல்ல கர்மம் கெட்ட கர்மம் எதுவுமே இல்லாத இருக்கிற பட்சத்தெல்லாம் கிடைக்கும். ஆனா நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப எல்லாத்தையும் செய்யறது அந்த இறைவன் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சு அர்ப்பணிச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பா முக்தி அடையிறதுக்கு நோக்கி போக முடியும். அதுக்காக தான் ஒவ்வொரு சித்தர்களும் மகான்களும் நமக்கு வழிமுறையில சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாரதியாரோட பாட்டு, அதுவுமே ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கும். நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நல்லதொரு வீணைன்றது
உடம்பு அந்த அளவுக்கு அவர் படைச்சு கொடுத்தாரு. இன்னும் அதுல வந்து உடம்பை பத்தி அவர் சொல்றார், விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். விசையுறு பந்துனா ஒரு பந்தை தூக்கி செவத்துல எரிஞ்சோம்னா எவ்வளவு வேகமா நமக்கு திரும்பி வருமோ அந்த மாதிரி உள்ளம் நினைக்கிறத உடம்பு செய்யற அளவுக்கு உடம்பு இருக்கணுமா. அப்போ அந்த மாதிரி மகான்கள் ஞானிகள்லாம் தவறான எண்ணங்கள் கண்டிப்பா இருக்காது. அப்போ உள்ளம் சொல்றத உடம்பு கேட்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சி கூட சொல்லுவாங்க, மனம் வந்து அசையக்கூடாது, உடம்பு வந்து அசையணும். உடம்புக்கு உடற்பயிற்சி கொடுக்கணும், மனதுக்கு தியானங்கள் கொடுத்து அதை அமைதியாக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் அவர் கேட்டார். ஆனா இந்த மாதிரி மகான்கள் ஆகட்டும், ஞானிகள் ஆகட்டும், அவங்க உடம்பு உயிரை எதுக்காக கேட்டாங்க அப்படிங்கும் போது இன்னும் பிரமிப்பா இருக்கும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்களுக்காக கேட்கிற இந்த மாநிலங்கள், இதுல உள்ள உயிர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே அர்த்தத்துக்காக அவங்க சொல்லும் போது அவங்க ஒவ்வொருத்தருமே அந்த உடலோட பெருமையை எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்காங்க. மகிழ்ச்சி தடவை சொல்லுவாங்க, நான் டிப்ளமோ படிக்கும் போது படிச்சிருந்தேன், பாரதியார் இன்னும் சில காலம் உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த வேலைக்கு தேவை இருந்திருக்காது. அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. முதல்லலாம் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும்போது சுதந்திர போராட்ட வீரர், நல்ல கவிதை எழுதுவார் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் மகிழ்ச்சி சொல்லும் போது அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, இறைநிலைய வெள்ளம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது இருந்தது. சரி, இப்போ உடல் பத்தி நான் விஞ்ஞான விளக்கம் ஓரளவும், விஞ்ஞான விளக்கம் எனக்கு தெரிஞ்ச நோட் பண்ண அளவுக்கும் கொடுத்துட்டேன். இப்போ உடல் ஓம்பல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். உடம்ப ஓம்புறது அப்படின்னா உடலை பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு பொருள். உடலை ஓம்புறதுக்கு உடற்பயிற்சி மட்டும் போதுமா? இல்லை. அப்போ வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ உடல், மனம், ஆத்மா இந்த மூணையும் சமமா வச்சு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய கலை தான் உடல் ஓம்பல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உடல் ஓம்பலால நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இப்போ அது ஒவ்வொன்றா நம்ம என்னன்னு பார்ப்போம். உடல் ரீதியா நன்மை கிடைக்கும், மன ரீதியா நன்மை கிடைக்கும், அப்புறம் ஆன்மீக ரீதியாகவும் நன்மைகள் கிடைக்கிறது. சரி, உடல் ரீதியா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடல் உறுப்புகள்லாம் சிறப்பா செயல்படும். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் நமக்கு. அப்புறம் எலும்புகள், தசைகள் அதெல்லாம் வலுவடையும். உடல் எடை வந்து ஒன்போல இருக்கும், ஏறவும் செய்யாம இறங்கவும் செய்யாம நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்புறம் சோர்வு, மன அழுத்தம் அதெல்லாம் குறையும். சரி, உடலோட நன்மையை சொல்லிட்டேன். அடுத்து மன ரீதியா என்னென்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். மனம் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு, உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மனசு ஆரோக்கியமா இருக்கிறது, மனசு கேட்டு போனா உடம்பும் கேட்டு போயிடும். அதனால மனதை அமைதியடை செய்யும். இந்த உடலோம்பல் பண்ணும் போது, உடம்பை பராமரிக்கும் போதுதான் மனசு நமக்கு அமைதியாகுது. மன அழுத்தம், கவலை அதுவும் சரியாயிடும். இப்போ உடம்பு நமக்கு சரியில்லைன்னா தான் குழந்தைங்க ஏதாவது வந்து கேட்கும் போது கூட கோபம் வருது. அந்த இடத்துல சினந்தவத்தல் எவ்வளோ கட்டாரத்த உடம்பும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியுது. அப்புறம் நல்ல தூக்கம் வருது. என் கிளாஸ்க்கு ஒருத்தவங்க வந்தாங்க, சரியாவே தூங்க முடியல அப்படின்னாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை முதல்ல, ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள். அப்போ வந்து உடற்பயிற்சி ஒன்றா செஞ்சு அவங்க செய்யும் போது ரொம்ப நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம செஞ்சு எவ்வளோ பலன் கிடைச்சதோ அதை விட அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து கிடைக்கும் போது, இத்தனைக்கும் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லலை, மகிழ்ச்சியா ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க, அதை தான் கொடுக்குறோம். ஜூஸ்ன்னு எல்லா பேராசிரியர் சொல்லும் போது நான் நினச்சிக்குவேன், எங்கள் ஊர் அல்வாவை தொண்டைப்பள்ளியில விட அப்படியே இறங்கிடும். அவ்வளோ அருமையா, அப்படி அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும், உடம்பெல்லாம் பூரிச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த அளவு இந்த உடற்பயிற்சியை உடல் தவம் மாதிரி அனுபவிச்சு செய்யும் போது உடம்புக்கு கிடைக்கிற அவ்வளோ சந்தோஷங்கள் அந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா தான், மற்ற அல்வாங்கெல்லாம் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்புறம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிஜமாவே இதை நான் அனுபவிச்சு பார்த்தேன். நம்ம உடற்பயிற்சி செய்ய 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 தன்னம்பிக்கை கூடுது. இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்ற பயங்கள் வரும், ஒரு இடத்துக்கு போய் ஃபேஸ் பண்ண முடியாது. இது செய்ய செய்ய தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் மனதை வந்து புத்துணர்ச்சியோட எப்பவுமே, முன்னெல்லாம் ஒரு நைட்டு ஒரு 9 மணி ஆனாலே டயர்டாயிடும். காலையிலேருந்து ஒர்க் பண்ணி வெளியில் அலைஞ்சிட்டு வந்துட்டு அப்படியே டயர்டாயிடும். ஏன்னா இவ்வளோ டல்லாயிடுற, எதுக்கு இப்படி தேவையில்லாம அலையிற அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நம்ம உடற்பயிற்சியை ரெகுலராக பண்ண என்ன ஆகுதுன்னா டயர்ட் ஆகுறது இல்லை, 11 வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மற்றவங்க பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு. இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசம் தெரிஞ்சோடனே எங்கள் மாமியாரையும் நாத்தனாரையும் ஆலியார் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க போய் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அளவு நம்ம செய்ய 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 தான் அந்த பலன்கள் மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம இதில் சொல்லுவாங்க இல்லையா, கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சாதான் அந்த மாற்றங்கள் மற்றவங்க கிட்ட வரும்.
இப்போ மன்றம் ஆரம்பிக்கிறதுக்குமே அதுதான் காரணம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 2018 ஆகட்டும் 19 ஆகட்டும் காம்படிஷன் ஒன்று வச்சாங்க வாக்கத்தான்னு சொல்லிட்டு. அது செய்யும் போது இருந்த ஸ்டெமினாவை விட இப்போ 2023-24 பண்ணும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது. எனக்கே அது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. இவ்வளோ ஸ்டெமினா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஏன்னா முன்னாடிலாம் என்ன நினைப்போம், ஒரு வயசானா ஸ்டெமினா குறைஞ்சிட்டே வரும், டல்லாகும். ஏன்னா பெரியவங்கெல்லாம் முட்டு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கும் வயசானா இப்படித்தான் ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டதான் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா குழந்தை ஒத்து இருக்கும்போது கூட குழந்தை பிறந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற காரணத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் நீ மட்டும் தான் குழந்தை பற்றியா, எல்லாரும் குழந்தை பற்றியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா முன்னாடி இருந்தவங்களுக்கு உள்ள உணவு அதெல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருந்தது. அதே காரணம் சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் அதை தான் அப்போ எந்த குறையா இருந்தாலும் உடனே நம்மள சொல்ல மாட்டோம், இல்லை அதான் காரணம் இதான் காரணம். அந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியமா இல்லாததுக்கு என்னென்ன காரணங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இதுக்குள்ள வந்து பயிற்சி எடுக்கும் போது நம்மளாலையும் இப்படி இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரி காரணங்கள்லாம் வெறும் பொய் காரணங்கள். இப்போ யாராவது எங்கிட்ட முன்னாடி சொன்னாங்க உடற்பயிற்சி செய்யி, ஏன்னா அப்போ நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் போது உடற்பயிற்சி செய்யுவாங்க. தியானம் பண்ணு, கோவம் வருது அப்படிங்கும் போது எனக்கு எங்க நேரம் இருக்கு, எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு. இப்போ யாராவது எங்கிட்ட வந்து எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறதே இல்லை. நம்ம நேரங்களை நம்ம தான் அதை அமைச்சுக்கணும். நம்ம ஆரோக்கியமாக உடல் பேணி பாதுகாத்தாதான் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள கவனிக்க முடியும். இப்போ சமுதாயத்துக்கும் தொண்டு செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளை கவனிச்சுக்க முடியாத நிலைமையில இருக்கும் போது குடும்பத்தையும் கவனிச்சுட்டு தொண்டும் பண்றது வந்து மகரிஷியோட பெரிய பிளஸ்ஸிங் தான் அது. இப்போ ஆன்மீக ரீதியான நன்மை, உடல் ரீதியா நம்ம பார்த்துட்டோம், மன ரீதியா நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக ரீதியா என்ன நன்மை கிடைக்குது? அப்போ உடலையும் மனசையும் இணைச்சி ஆன்மீக ரீதியா நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போறதுக்கு இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியும். உடம்பு நல்லா இருந்தால் தான் உட்காந்து தவம் பண்ண முடியுது. தவம் ரெகுலரா பண்ண போய் தான் ஒவ்வொரு முயற்சியா பண்ண முடியுது. அப்போ வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்றது அப்பதான் புரியுது. ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் போறேன் டிப்ளமோக்கு. ஏன்னா ஃபவுண்டேஷன்ல ஆன்லைன்ல பண்ணினேன் அப்போ கொரோனா டைம். அப்போ ஆன்லைனில் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அங்கேருந்து சொல்லி கொடுக்குறத பார்த்து தான் நம்ம செய்ய முடியும். நம்மளை ஃபுல் வியூவில் அவங்க பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க கொரோனா முடிஞ்சோன்னே சென்டருக்கு போய் தீட்சை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இங்கே உள்ள மேமே கால் பண்ணி கூப்பிட்டாங்க, நம்மளோட சென்டர் சக்தி நகரில் இருக்குது வாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்தோம், வந்து தீட்சை எடுத்துக்கிட்டாச்சு. மெடிடேஷனும் வரல, உடற்பயிற்சியும் சரியாக பண்ணலை. என்னடா இப்படி இருக்கும் அப்படிங்கும் போது இங்கே மேம்கிட்ட கேட்குறேன், மெடிடேஷனே பண்ண முடியல, எனக்கு உட்காந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர முடியல, எண்ணங்களாக வருது அப்படின்னு சொல்லும் போது மேம் என்ன சொன்னாங்க, கூட்டுதவத்தில் வந்து கலந்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு எனக்கு அப்பவும் டைம் நாம தான் பிடிச்சி எடுத்து உட்கார வைக்கணும். சரி கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றது வந்து கூட்டுதவத்தில் கலந்து அது இங்கே பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போய் பண்ணால் தவங்கள் வராது. நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான், மெதுவாக ஒன்றுன்னா அது முடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதி அதுவும் இதுக்கு வந்தப்புறம் தான் கிடைச்சிது. முன்னாடிலாம் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், ஒரு பயம் இருக்கும், ஒரு அலட்சியம் வந்துடும், இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கும்போது செய்ய முடியாமல் போகுது. அப்போ இங்கே கூட்டுத்தவத்தில் வந்து கலந்துக்கிட்டு செய்யும் போது இங்கே இருக்குது அங்கே வரலையே அப்படிங்கும் போது டிப்ளமோ வந்து சேரியா அப்படின்னு ராகவேந்திரா அம்மா தான் கேட்டாங்க. இல்லைம்மா வீட்டில் பெர்மிஷன் இருக்காது அப்படின்னு. சரி நீங்கள் வாழ்த்துங்க, நல்ல வாழ்த்த உங்களுக்கு சம்மதம் கொடுப்பாங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு வாரமாக வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் அவரை சரி நீ படிக்கணும், நீ படி, ஏன்னா கொரோனா டைம் ஆஃபீஸ் போக முடியல, வீட்டிலேருந்தே அக்கௌண்ட்ஸ் கவனிச்சுக்கிறேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டிப்ளமோ படிக்க அதில் ஆழ்ந்து மகரிஷியோட ஒவ்வொரு தத்துவங்கள் பாடல்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உடற்பயிற்சி, வரலட்சுமி அம்மா தான் உடற்பயிற்சி சொன்னாலே அவங்க தான் நான் ஆன்லைனில் கற்றுக்கிட்டேன். என்கிட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது, இதை இப்படி பண்ணாத இப்படி பண்ணுன்னு ஒவ்வொரு இன்ச்சாக கரெக்ட் பண்ணினாங்க. அப்போது அதில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே நமக்கு நான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது செய்ய நல்லபடியாக உடற்பயிற்சியும் தியானங்களும் வர ஆரம்பிச்சது. அப்புறம் டிப்ளமோவில் அந்த 4 சப்ஜெக்டும் ஒன்றொன்றும் அகத்தவமாகட்டும், அகத்தாய்வாகட்டும், குணநலப்பேறு, முழுமைப்பேறு, இது எல்லாமே ஒவ்வொன்றையும் புரிய வச்சது அருள்மதி அம்மா. அந்த கிளாஸ் எடுத்தாங்க, குணநலப்பேரும் முழுமைப்பேரும் எடுத்திருந்தாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? உடல் வந்து ஆரோக்கியமாக ஆனது தான் காரணம். அதுக்கு அந்த உடற்பயிற்சியை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்போ அடுத்ததான் நம்ம வந்து இங்கே அட்வான்ஸ் டிப்ளமோ அது படித்தாச்சு. பண்ணும்போதே அருள்நிதி பண்ணேன் அப்படின்னு அவங்களோட ஊக்கம் நான் ஒவ்வொன்றுமே ஊக்கப்படுத்தி செய்ய சொல்லும் போது நான் இங்கே சர்வீஸ் பண்ண வருவேன். அப்போது என் பையனை கிளாஸ் விட்டு வரும்போது ½ தான் டைம் கிடைக்கும்.
அப்போ கேட்கும்போது சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ இருக்கிறத சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அந்த டைம் முடியும் போது அடுத்த டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் நான் என்னோட உடலையும் கவனிச்சு மனதையும் கவனிச்சு மன்றத்துக்கு சர்வீஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ ஆன்மீக ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா சமாதானம் கிடைக்கும், அமைதி வந்து அதிகரிக்கும் இல்லையா. அடுத்து வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தருகிறது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகும்போது அங்கே கேட்காங்க வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே புரியல, என்ன நான் வாழ்வின் நோக்கமா, ஓகே பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், குழந்தைங்க இருக்காங்க, நல்லா படித்து முன்னேறணும், அந்த மாதிரி நோக்கத்தை தான் சொன்னோம். அதுக்கப்புறம் தான் இறைநிலைனா என்ன, எதுக்கு வந்திருக்கோ, எங்கே எது மூலம் எதை போய் அடையணும் அப்படியெல்லாம் புரிய வைக்கும் போது ஓ இதுதான் வாழ்வின் நோக்கம். அப்போ இப்போ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம இதுக்காக போராட வரல, நம்மளோட நோக்கத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கணும். அப்படிங்கும்போது மன அமைதியும் கிடைக்குது, உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு. மன அமைதி கெட்டு போச்சுன்னா உடம்பு ஆரோக்கியம் கெடும், அதை உடல்ல ஓம்ப முடியாது, பராமரிக்க முடியாது. அதனால ஒவ்வொன்றும் லிங்க் இருக்குது. உடம்போட உறுப்புகள் எப்படி ஒவ்வொன்றுக்கும் லிங்க் இருக்குதோ அதே மாதிரி உடல் மனம் உயிர் எல்லாத்துக்கும் லிங்க் இருக்குது. எல்லாத்தையுமே பாதுகாத்தா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்படி நம்ம ஆன்மீக ரீதியா போகும்போது அன்பு கருணை வந்து நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுது. அப்பதான் தோணுது, இப்போ ஊருக்கு போனேன்னா சொல்லுவாங்க எனக்கு உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது இதுக்கு மகரிஷி இதுல இது கொடுத்துருக்காரு, இதுக்கு இது கொடுத்துருக்காரு, இதுக்கு அப்படின்னு சம்மந்தப்பட்டு வருது. அப்போ அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தான் தொண்டு செய்கிற எண்ணங்கள் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ஆன்மீக ரீதியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இப்போ உடல் ஓம்புறதுக்கான சில வழிகளை சொல்றேன். சரி, உடம்பு சொல்லிட்டேன், ஆன்மீக ரீதியாக இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லியாச்சு, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் நம்ம பார்த்தோம்னா சரியான உணவு. அம்மா கரெக்டாக சொன்னாங்க, சமைச்சீரான உணவு எடுத்துக்கணும், வெளியிலலாம் ஃபுட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது. அதேமாதிரி நம்மளே குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க, தானியங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதை நம்மளும் நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ திருக்குறளில் வந்து வள்ளுவர் கொடுத்துருக்காங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு. முதல்ல சாப்பிட்ட உணவு நல்லா செரிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த உணவை நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா அந்த உடலுக்கு மருந்தே தேவை கிடையாது. இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, யாக்கை தின்னது, உடம்புக்கோட மற்றொரு பேர் யாக்கை. அதே மாதிரி உணவுன்னு அப்படின்னு பார்த்துட்டோம்னா சரியான உணவு சரியான நேரங்களில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சர்க்கரை உப்பு கொழுப்பு அந்த மாதிரி உணவுகளை வந்து அதிகமாகவும் எடுத்துக்க வேண்டாம், தேவையான அளவை நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ உடற்பயிற்சி செய்தல், நமக்கு அருமையான ஒரு உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செல்லும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி அம்மா சொன்ன மாதிரி முத்திரைகள், வர்ம புள்ளிகள், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு உடற்பயிற்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, உடற்பயிற்சி பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம், ஏன்னா நம்மளோட தலைப்பே உடல் ஓம்புதலும் உடற்பயிற்சியும். இப்போ உடல் ஓம்புதலுக்கு அடுத்ததான் என்னன்னா போதுமான தூக்கம். இப்போ தூங்குறது எல்லாமே 12 மணி 1 மணி ஆக்குறாங்க, கண்டிப்பாக அதை தூங்கக்கூடாது. ஆதி காலத்தில் அம்மா சொன்ன மாதிரி என்ன ஆகுதுன்னா இருட்டானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் சீக்கிரமாக தூங்குவாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பாக 6 to 7 மணி நேரம் கண்டிப்பாக தூக்கம் வரணும். சரி, நான் 12 மணிக்கு தூங்கி 7 மணிக்கு எழுந்திக்கிறேன்னா அது சரி கிடையாது. ஒரு 10 9 அதிகமாங்க 10 மணிக்காவது தூங்கி ஒரு 4 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி ஆகட்டும், இல்லை தியானம் ஆகட்டும், நம்மளோட ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ஆகட்டும், ஒவ்வொன்றையும் செய்யும் போது அந்த உடம்பும் சரி மனதும் சரி அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. அதை அனுபவபூர்வமாக உணரும் போது தான் குருவோட அருமையே புரியுது, எவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஐயா சொன்னாங்க இல்லையா, அவர் பாட்டுக்கு அவருக்குள்ளே செஞ்சுட்டு குருவாஞ்சேரியில் பண்ணிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பண்பு வந்து அந்த உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கிடைக்கும் போது அந்த ஆன்மீக ரீதியான எண்ணங்கள்லாம் பலன்கள் வரும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக அனைவருக்குமே வரும். இப்போ நைட் நேரம் என்ன பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, டிவி பார்க்குறாங்க, லேப்டாப் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஜார்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியாக படுத்து நமக்கே கொடுக்க ஈஸியாகவே இருக்குது ரிலாக்ஸேஷன் பயிற்சி. அதை நம்மளே நம்ம மனசுக்குள்ளே ஓட விட்டுட்டு படுத்தோன்னா நிம்மதியான தூக்கம் தாராளமாக வரும். இப்போ அடுத்ததாக உடல் ஓம்புதலில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, உணவு எடுத்துக்கிட்டோம், அடுத்து உடற்பயிற்சி அதை பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ போதுமான தூக்கம் அதையும் பேசியாச்சு. இப்போ அடுத்ததாக மனதை அமைதியாக்கம் செய்ய. மனசு அமைதியாக இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உடம்பு நல்லா இருக்க முடியாது. அந்த உடம்பை ஒழுங்காக பராமரிக்கணும்னா மனது கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும். இப்போ அமைதிக்காக தான் யோகா தியானம் அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரோம். நல்ல புத்தகங்களை வாசிக்கணும், அப்பவும் நமக்கு அமைதி கிடைக்கும். இப்போ இந்த சார்ஜஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக புத்தகத்தை கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் படிச்சுட்டு அப்புறம் தூங்கினோன்னா கூட நிம்மதியான தூக்கங்கள் வரும். அப்போ நண்பர்கள் இருக்கணும், நல்ல நண்பர்கள் தான் இருக்கணும்.
தீய நண்பர்களோட சேரக்கூடாது. நல்ல நண்பர்களோட பேசினாலும் மன அமைதியாக இருக்கும். அதே மாதிரி மன்றங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி போயிட்டு வரணும். எல்லா மன்றங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா மன அமைதி தானாகவே வரும். ஏன்னா நம்ம சில நேரங்கள் நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம், ஒரு குழப்பத்தோட உள்ள வருவோம், பார்த்தா அன்னைக்கு கொடுத்த சிந்தனை விளக்கம் நமக்கு பதிலாக இருக்கும். நிறைய நேரங்கள் அப்படியே நடக்கும்போது ஆச்சரியமா இருக்கும், நான் இதை தானே கேட்டு வந்தேன், நான் கேட்காமையே பதில் கிடைக்குது அப்படிங்கும் போது மனசு அதுவே தானாகவே அமைதியாயிடுது. ஒரு தடவை எங்கள் மன்றத்துலேருந்து 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அன்னைக்கு ராஜேஸ்வரி அம்மா விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு உறவுகளோட எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசும்போது அவங்க பேசி முடிச்சுட்டு கணவருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா பேசி முடிச்சுட்டு கீழே போகிறோம். என் கூட வந்தவங்க சொல்கிறாங்க, அப்போ தான் ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்காங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட, நீங்கள் பேசுனதுல எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சுமா, வரும்போது தான் என் ஹஸ்பண்ட் தக்காளி சட்னி கேட்டார், அதெல்லாம் முடியாது, பொடி வச்சு சாப்பிடுங்க, நான் மன்றம் போகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். உடனே ஃபோன் எடுத்து போடுறாங்க, எங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் தக்காளி சட்னி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு போய் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ மாற்றங்கள். அவங்க இப்போது நேற்று அகத்தாய்வு முடிஞ்சது, அப்போ அவங்க தான் ஸ்பீச் கொடுத்தாங்க. அவ்வளோ மாற்றங்கள் இவங்களால தான் என்னை பார்த்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மகரிஷி கொடுத்ததை தான் நான் தூக்கி கொடுக்க போகிறேன், இதுக்கே எனக்கு இவ்வளோவா அப்படின்ற மாதிரி. அவ்வளோ அருமையான குரு கிடைச்சதுக்கு நிஜமாவே அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் தான். அப்புறம் உடற்பயிற்சி. இப்போது இந்த ஒவ்வொரு விஷயமா உடலை பராமரிக்கிறதுல எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இப்போ உடற்பயிற்சியை பற்றி பார்ப்போம். உடலோட ஒவ்வொரு பகுதிக்கும் பாகத்துக்கும் அசைவை கொடுக்கறது தான் உடற்பயிற்சி. இப்போ நம்ம உடற்பயிற்சியிலே சொல்லுவோம், இயக்கம் இருப்பு, அந்த 2 இயக்கங்கள் இருந்த கட்டங்களையுடைய தான் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடற்பயிற்சியோட நோக்கம், நான் ஏன் உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னா உடலை நல்லா வச்சுக்கணும், அப்புறம் உடல் அமைப்புல அந்த இயக்கத்தெல்லாம் சீர்படுத்துறதுக்கு தான் நம்ம அந்த உடற்பயிற்சியை செய்யணும். உடம்பு உறுதியாக இருக்கிறது தான் அதோட நோக்கம். இப்போ பாவப்பதிவை போக்குவது உடற்பயிற்சி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பேராசிரியர் சொன்னாங்க. பாவப்பதிவுக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் போது டவுட் வந்தது. அப்போ எப்படிங்கய்யா பாவப்பதிவுக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்ய உங்களுக்கு உள்ளே இருக்கிற பழைய செல்கள்லாம் போகும். இப்போ நம்ம நேரடியாக மனிதனாக வரலை, ஒவ்வொரு நிலையாக கடந்து ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வரிசைகள்லாம் நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொன்றிலையும் உள்ள பதிவுகள் நமக்குள்ள இருக்குது. அப்போ அந்த பதிவுகள்னால தான் கோபங்கள் வருது. இந்த மிருகத்தோட குணங்கள் தான் கோபம், பறித்துண்ணுதல் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதெல்லாம் போக போக தானே பாவப்பதிவு போகும். நீங்கள் இப்போ உடற்பயிற்சி ஒவ்வொன்றா செய்ய ஆரோக்கியமாவீங்க. பழைய செல்கள்லாம் போகும்போது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாகும் போது நீங்கள் அந்த மாதிரி வேலையே செய்யவே மாட்டீங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும்போது தான் பசங்க ஏதாவது கேட்டாங்கன்னா ஈஸியாக கோவப்படுறோம். இது பெரியவங்கன்னா கூட கோவப்படாமல் நமக்குள்ள அது வஞ்சமாக மாறும்னு சொல்லுவாங்க ஆசிரியர். இப்போது சின்ன குழந்தைக்குன்னா டக்குன்னு கோவப்படுறோம். அப்புறம் அது நாய் மாதிரி வெள்ளுன்னு விழுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாவப்பதிவுகள், விலங்கு பதிவுகள்லாம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க விளக்கமாக சொல்லி கொடுக்கும்போது தான் புரிஞ்சுதான் இப்போ இந்த உடற்பயிற்சியோட அருமை தெரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ண முடியுது. இப்போது நம்ம உடற்பயிற்சி தான் இருக்கா, மற்ற உடற்பயிற்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தா முதல்ல உடற்பயிற்சி எல்லா நாடுகள்லையும் இருக்குது. பருவநிலை, அந்த வாழ்க்கை முறை, பழக்க வழக்கம் அப்படி இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான உடற்பயிற்சி இருக்குது. ஆனால் இப்போ அந்த உடற்பயிற்சியை விட மிகவும் எளிமையாக குறிப்பிட்ட நேரத்தில் செய்கிறதுக்கு நம்ம உடற்பயிற்சி மிகுந்த நிறைய பலன்கள் கொடுக்குது. ஷார்ட்டான நேரத்தில் பண்ணுறோம், ஆனால் பலன்கள் பார்த்தா ரொம்ப அதிகமாக கிடைக்குது. இப்போ உள்ளது விரைவு, அழுத்தம், பரபரப்புன்னு அந்த சூழ்நிலையிலேயே இருக்கும். எனக்கு உடற்பயிற்சி செய்ய நேரமே இல்லை, அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு. இந்த 40 நிமிஷம் நம்ம ஒழுங்காக பண்ணாலே 1 hour செய்ய வேண்டிய வேலையை 1/2 மணி நேரத்தில் செஞ்சுட்டு போகிறோம். அது செஞ்சு அனுபவிக்கும் போது தான் தெரியுது, நம்மளும் ஒரு காலத்தில் அந்த பதில தானே சொன்னோம் அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி. அப்போது யோகாசனங்கள் இருக்குது, அஷ்டாங்கம், பதஞ்சலி யோகாலாம் இருக்குது. ஆனால் அது 80 வயசுக்கு மேலே பண்ண முடியுமா? புதுசாக கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஒரு ரெகுலாரிட்டி இருக்குதுன்னா அவங்க கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நம்ம உடற்பயிற்சி 80 வயசு வந்தாலும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அருந்ததி அம்மாவே இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 87 வயசானாலும் அவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்போது எல்லா வயதிற்கும் ஏற்ற வகையான உடற்பயிற்சி நம்மளோட எளிமையான உடற்பயிற்சி தான். இது எல்லா பருவநிலை, சூழ்நிலை, நாடுகள் எல்லாத்துக்கும் ஏற்ற உடற்பயிற்சி. இப்போது அடுத்து எளிய முறை உடற்பயிற்சி எதனால் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது 8 முதல் 80 வயது, அது நான் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முத்திரைகள், வர்ம புள்ளிகள், அக்குப்ரெஷர் புள்ளிகள் எல்லாத்தையும் இணைச்சி உருவாக்கியிருக்காங்க. ஒரு பண்டல் ஆஃப் அப்படியே அந்த யூசஸ் அப்படியே தூக்கி கொடுத்த மாதிரி ஈஸியாக இருக்குது.
இப்போ இதுல வந்து உடற்பயிற்சி என்னெல்லாம் இருக்குது. நம்ம எளிய முறை உடற்பயிற்சினா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நம்ம பேராசிரியர்கள் ஆசிரியர்கள்லாம் கண்டிப்பா சொல்லுவோம். இப்போ பேசிட்டு இருப்போம் இன்னொருத்தங்க கிட்ட, இங்க இதை பத்தி பேச்சு வந்து தப்பா நம்ம ஏதோ சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து கண் பயிற்சிக்கு அப்புறம் கபாலபதி சொல்லாம மகராசனம் சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி சொல்லுவாங்க, என்னது இப்படி சொல்ற அப்படின்ட்டு. நான் இப்பவே அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு நினைச்சேன். இந்த வரிசையா நம்ம சொல்லுவோம், ஏதாவது மிஸ் பண்ணுவோம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி அந்த மாதிரி. ஓகே, இப்போ உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றதுக்கு பொதுவான விதிகள் இருக்கு இல்லையா? உடற்பயிற்சி நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் விதிகள் இருக்குமா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. வெறும் வயிற்றுல கண்டிப்பா செய்யணும். அப்படியே நம்ம திரவ உணவை எடுத்திருந்தோம்னா 1/2 மணி நேரம் ஆகணும். திட உணவா எடுத்திருந்தோம்னா 4 மணி நேரம் ஆகணும். ஆனா உணவுக்கு முன்னே செய்யறது நல்லது வெறும் வயிற்றுல. அப்போ நம்ம அந்த உடை எப்படி இருக்கும்னா ரொம்ப தளர்வா இருக்கணும், காற்றோட்டமான அறையா இருக்கணும். நம்மளோட உடற்பயிற்சி கண்டிப்பா மேல் கூரை இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. உயிராற்றல் வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அசைவுகள்லாம் நிதானமா மென்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் ஏற்றதா இருக்கு. 8 வயசு குழந்தைனாலும் அதோட உடம்பு பாதிக்காத, ஏன்னா அப்பதான் எலும்பு வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால ஹார்டா இல்லாம அவங்களுக்கும் இருக்கிற அளவுக்கு 80 வயசான பாட்டி செஞ்சாலுமே அந்த அளவுக்கு இருக்குது. எங்கள் ஃப்ளாட்ஸில் ஏ பிளாக்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 84 வயசு. நாங்கள் இதை போய் சொல்லும் போது அவர் ஏற்கனவே யோகாசனம் பண்ணுவாங்க போல, இப்போ இதை ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. நானும் கற்றுக்கணும், எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னாங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு வர்ற மாதிரி இருந்தால் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொன்னோம். அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குது. நம்ம சொல்கிற பலன்கள் இதுதான். 8 வயசு செய்யலாம், 80 வயசு செய்யலாம்னும் போது அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தாங்கன்னா 3 மாதம் கழித்து மருத்துவர்களோட ஆலோசனையோட செய்யணும் அப்படின்னு. அப்புறம் மாதவிடாய் காலங்களில் செய்யக்கூடாது பெண்கள், அது சொல்லியிருக்காங்க. இந்த சொல்லும் போது பொன்னி சௌமித்திரன் ஐயா ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாங்க, அந்த நேரங்கள் செய்யக்கூடாது. இப்போ உடம்பு முடியாத போது செய்ய மாட்டோம். ஆனால் என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா, நம்ம படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு பயிற்சியாக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு இமேஜின் பண்ணாலே 50% நமக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லுவாங்க. ஓட்டப்பந்தய வீரரை ஒருத்தரை வந்து லேபில் வச்சுட்டு அவரோட எல்லா மெஷின்ஸையும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஓட்டப்பந்தயத்தில் நடக்கிற அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் இப்போ ஓடுறீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவரும் அதே மாதிரியே பண்ணுறபோது பார்த்தா அவர் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி அவ்வளோ மாற்றங்கள். அவர் ஆக்சுவலாக ஓடி இருந்தால் எவ்வளோ கிடைச்சிருக்குமோ அதே அளவு மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு அந்த இதை நினச்சி பார்த்தாலும் முடியும். அப்போ ஒரு நாள் கூட மிஸ் பண்ண முடியாது, இல்லை எனக்கு இது ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம இமேஜின் பண்ணலாம் இல்லையா? இப்போ அதே மாதிரி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு இன்னைக்கு முடியல செய்யவே அப்படின்னா அம்மா சொன்னாங்க அந்த உடல் தளர்த்துதல், அது மட்டுமாவது நம்ம கண்டிப்பாக செய்யலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அப்படிதான் உடல் தளர்த்தல் அப்படியே கை கால்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா பண்ணும்போது எப்போ தூங்கணுன்னே தெரியாது. ஆனால் முழிக்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். மற்ற உடற்பயிற்சிகள் செஞ்சால் டயர்ட் ஆகும். நான் ஒரு 36 இயர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் இருக்கணும், ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். உடம்பு குறைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஜிம்முக்கு போகும்போது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ டயர்டாக இருக்கும், சாப்பிட கூட தோணாது, படுத்து தூங்கலாம் அப்படின்னு. சரி தூங்கி எழுந்திரிச்சா பயங்கர பசி, அப்போ அதிகமாக இன்னும் எடுத்துக்கும், ஒரு யூஸும் இல்லை அதில். ஆனால் நம்மளோட எளிய முறை உடற்பயிற்சி ஒவ்வொன்றையும் செய்யும் போது அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்குது, எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. இன்னொருத்தவங்களுக்கு நம்மளால சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்க முடியுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். இப்போ அதே மாதிரி குடல் இறக்கம், இதய நோய், உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க, காது சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவங்க கபாலபதி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விதிகளையும் நம்ம கண்டிப்பாக நம்மளும் ஃபாலோ பண்ணணும், மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ இதய நோய் உள்ளவர்கள் வந்து அனுபவமிக்க ஆசிரியர் மூலமாக கற்று செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் மூத்த பேராசிரியர்கள் நம்ம நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களோட ஆலோசனையோட கேட்டு பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய உடற்பயிற்சி ஆகட்டும், தவங்கள் ஆகட்டும், ஐயா கொடுத்துருக்கிறது ஒவ்வொன்றும் அருமையான விஷயம். அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண நம்மளோட வாழ்க்கை தரமே அப்படியே மாறுறது உணரும் போது ரொம்ப அருமையாக இருக்குது. நான் மெயினாக நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்காகவும். இந்த கிளாஸ்க்கு வந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கும் போது ஒவ்வொரு ஆசிரியர்கள்கிட்டேருந்தும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைச்சிது. அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு டக்குன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட மாட்டாங்க, தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு தடவை தவம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் அப்படின்னு நர்வஸாக இருக்குது, பாடல்களை தப்பாக பாடினேன். அப்போது வாசுதேவன் ஐயா உள்ளே போய் சைன் பண்ணும்போது சொன்னாங்க, அம்மா மகரிஷியோட பாடல்கள் தப்பாக பாடிடக்கூடாது, நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க, இல்லை பார்த்து கூட படிங்க. அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அக்கறை காமிக்கிறாங்க. அதே மாதிரி உடற்பயிற்சி ஆகட்டும், எதுவும் மிஸ்டேக் பண்ணோன்னா அவங்க அதை அப்படியே கரெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி. அதனால் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்ம மட்டத்தில் எல்லா ஆசிரியர்களும் சொல்லுவாங்க, அம்மா அப்பா செய்த புண்ணியம் தான் நமக்கு இது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரி பேச போகிறேன்ப்பா உடம்பு பற்றி அப்படின்னு அப்பாட்ட சொன்னோன்னே திருமந்திரத்துலேருந்து 10வது அந்த இது நான் இப்போ படித்தேன் இல்லையா, அதை எடுத்து கொடுத்தாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களே 60 வயசுக்கு மேலே தான் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்து மனனம் செய்ய ஆரம்பித்தாங்க. எங்களுக்குலாம் ஆச்சரியம், எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் மனப்பாடம் பண்ண முடியுமா, அப்போ திருப்பி திருப்பி பாடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அம்மாட்ட கேட்கும்போது உடனே பாரதியார் பாடல், அவங்க பாரதி கண்ட புதுமை பெண் தான். ஏன்னா அந்த காலத்தில் கிராமத்தில் படிக்கவே அனுப்ப மாட்டாங்க, அங்கே பெண்களை சுத்தமாக படிக்க அனுப்ப மாட்டாங்க. பிஎஸ்சி பிஎட் முடித்தாங்க. அப்போ தான் ஆசிரியர்கள் சொன்னது புரிஞ்சுது, அம்மா அப்பா செய்த புண்ணியம் தான் உங்களுக்கு இந்த மனவளக்கலை கிடைக்கிறது அப்படின்னு. அதுமாரி ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருக்க போய் தான் நான் கரெக்டாக நேரத்துக்கு வந்து இங்கே இருக்க முடியுது. இன்றைக்கி நான் ஒர்க்கை பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரோட உழைப்பு முயற்சி இது எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். உடற்பயிற்சியும் தவமும் தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் நம்ம செய்ய செய்ய வாழ்க்கை தரம் நல்லா முன்னேறிட்டு வரும். எல்லாருமே சப்போர்ட்டிவாக மாறுவாங்க. அப்போ தானாகவே அன்பு கருணை பிறக்கும். யாரோட குற்றங்களும் பெருசாக தெரியாது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ சினம் தவிர்த்தல் பயிற்சியிலேயே தானே நம்ம மேலே என்ன குற்றம் இருக்குது அப்படின்றத முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும்னு பேராசிரியர்கள் சொல்லி கொடுக்கும்போது அதெல்லாம் நம்ம பண்ணணும்னா அந்த அன்பு கருணை. இப்போ இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது அந்த உடலை பராமரித்தல் உடற்பயிற்சி. சரியான தலைப்புங்க. அதை எடுத்த உடனே முதல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.